தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், அதே போல அவருக்கு கூட்டணி தொடர்பான முடிவு எடுக்க முழுமையான அதிகாரம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய கருத்து? விஜய் தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு தீர்மானம் என்பது, அப்போ விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி அப்படின்ற ஒரு மெசேஜ அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அதிமுக வரும், அதிமுகவும் சேர்ந்து தாவேகா சேர்ந்து கொள்ளும் அப்படின்ற அந்த ஸ்பெகுலேஷனுக்கு இதன் மூலமாக ஒரு முடிவு கட்டியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ரெண்டாவது, விஜயுடைய ஓட் பேங்க் அப்படின்றது தற்போது வரை வந்திருக்கக்கூடிய எல்லா சர்வேஸ்ல விஜய்க்கு கணிசமான அளவு வாக்கு இருக்கிறது அப்படின்றதான் எல்லா கட்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய சர்வேஸ் வந்திருக்கு. அதாவது இப்ப எடுத்திருக்கக்கூடிய சர்வேஸ் தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டத்துல அந்த சர்வேவுடைய நம்பர்ஸ் மாறும். அந்த சர்வேல ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு அப்படின்னா அது வேறு விதமான ஒரு முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு தள்ளும். பட் இப்ப வரைக்கும் விஜய் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறார். 2026 தேர்தல்ல விஜயை புறக்கணித்து விட்டு இந்த தேர்தல்ல நாம எளிதாக சந்தித்து விடலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாம் அந்த சர்வேஸ், அந்த நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கிறது. அப்ப அந்த சமயத்துல விஜய் யாருடன் கூட்டணி சேர போகிறார் அப்படின்ற அந்த நரேட்டிவை தற்போது இந்த செயற்குழு இந்த தீர்மானம் மூலமாக அதை மாற்றி இருக்கிறார். விஜய் தலைமையிலான கூட்டணி, விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்ட ஒரு கூட்டணி அப்படின்ற அந்த கூட்டணியை, அந்த விஷயத்தை நோக்கிதான் அவர்கள் நகர்த்தினார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா விஜயுடைய கட்சி சார்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சர்வே, ஒவ்வொரு மாதமும் எடுக்கக்கூடிய சர்வேஸ்ல அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அந்த ட்ரெண்ட் விஜய்க்கு சாதகமாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. அதன் மூலமாக தான் இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறேன். அப்போ விஜயை யார் தலைவராக ஏற்றுக்கொண்டு, விஜயை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணிக்கு வராங்களோ அவர்களுடன் அந்த கூட்டணிக்கான அந்த முடிவுகளை எடுப்பதற்கான அந்த அதிகாரமும் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இது ஒரு சிக்னிபிகன்ட் டெவலப்மெண்டாக இருக்கிறது. விஜய் யாருடன் போகிறார் அப்படின்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை, விஜயுடனான கூட்டணி அப்படின்ற அந்த பேச்சுக்கு தான் தற்போது இடம் இருக்கிறது அப்படின்றதுதான் இந்த விஷயம் கன்வே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது தாவேகாவுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன? இந்த தீர்மானம் மூலமாக தாவேகாவுக்கான வாய்ப்புகள், திமுக அதிமுகவிடம் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்க ஏதாச்சும் முரண்பாடு ஏற்பட்டு அவங்க அங்க ஏதாச்சும் முரண்பாடு ஏற்பட்டால் விஜய் ஒரு மிக முக்கியமான ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்றது இதுல இருந்து நமக்கு புரிகிறது. ஏன்னா விஜய் இந்த சிறிய கட்சிகளுக்கு, அதாவது திமுக அதிமுக உடன் கூட்டணியில் சேர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு எல்லாம் விஜய் ஒரு பாசிபிள் ஆப்ஷனாக இருக்கிறார் அப்படின்றதுதான் இதுல இருக்கின்ற முக்கியமான விஷயம். அப்போ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு கட்சிகளுக்கு திமுக அதிமுகவில் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுகிறது, எவ்வளவு இடங்கள் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க, இந்த வாட்டி அந்த அந்த இடங்களை, அதிக இடங்களை பெற வேண்டும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருக்கிறது அப்படின்னும் போது அப்ப அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சரிப்பட்டு வரல அப்படின்னா விஜய் ஒரு மிக முக்கியமான ஆப்ஷனாக இருக்க போகிறார் அப்படின்னு பாக்குறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த சூழல்ல, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல விஜய்க்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது தமிழக மக்கள் மத்தியில அப்படின்னா உங்களுக்கு பல்வேறு அமைப்புகள், அதாவது தேர்தலில் போட்டியிடாத அமைப்புகள், தேர்தலில் போட்டியிடாத சங்கங்கள், அப்புறம் பல்வேறு குழுக்கள் இருக்கிறது. அப்ப அவங்களுடைய ஆதரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பட் விஜய் உடைய ஓட் பேங்க் என்னவாக இருக்கிறது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஹி இஸ் an untested பிளேயர் அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஸ்டார், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. அந்த ஃபேன் ஃபாலோயிங் இப்போ ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. பல்வேறு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய நிர்வாகிகள், யங்ஸ்டர்ஸ் கட்சியில இருக்காங்க. அதே போல அவரும் ஒரு யங்ஸ்டர்ஸை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அப்படின்னும் போது இது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். நீங்க இளைஞர்களுடைய அந்த பவர் இருக்கு இல்லையா, அதை நீங்க அரசியல்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. திமுகவுக்கு அது மிகப்பெரிய அளவுல 2021 தேர்தல்ல அது கை கொடுத்துச்சு. தற்போது எந்தெந்த கட்சிகளுக்கு விஜயுடைய வருகை என்பது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்றதுதான் பரவலான பேச்சா இருக்கிறது. ஏன்னா பல இடங்கள்ல பேசும்போது
விஜய் வந்து செகண்ட் சாய்ஸா கூட வராரு பல இடங்கள்ல. இளைஞர்கள் மத்தியில விஜய் அப்படின்றது செகண்ட் சாய்ஸாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டிஎம்கே, செகண்ட் சாய்ஸ் விஜய் அப்படின்ற அளவுக்கு கூட வந்து மக்களுடைய மனங்கள்ல மக்களுடைய இமேஜினேஷன் வந்து விஜயுடைய வருகை அப்படின்றது கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது அந்த அடிப்படையில தான் இந்த முடிவுகள்லாம் வந்து ரொம்ப தெளிவா இப்பவே அந்த முடிவை எடுத்துட்டோம், இப்பவே அந்த முடிவை அறிவிச்சிட்டோம் அப்படின்னா விஜய் தலைமையிலான கூட்டணி, விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வர்கள் இந்த கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னும் போது வேற எந்த டிஸ்பியூட்டும் அதுல இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கூட்டணியில வரக்கூடிய பெரிய கட்சிகளுக்கோ அல்லது வரக்கூடிய கட்சிகளுக்கோ அவங்க பார்கெயின் பண்ணலாம். துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட அவங்க வந்து அந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு போகலாம். பட் அதெல்லாம் வந்து டாக்ஸ் நடக்கும்போது தான் தெரியும். ஏன்னா அவரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் விஜய் தயாராக இருக்கிறார் அப்படின்னும் போது அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து வருகின்ற நாட்கள்ல அவர் யாருடன் கூட்டணி பேச போகிறார், எப்படி பேச போகிறார், என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றத வச்சுதான் நம்ம பார்க்கணும். பட் இப்போதைக்கு எல்லா கட்சிகளும் வந்து அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக தான் வச்சிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில இருப்பவர்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்பார்கள். பட் மற்ற வெளியே இருக்கக்கூடிய திரு பி.டி. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியா இருக்கட்டும் அல்லது மற்ற சிறிய சிறிய கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்னும் வெயிட் பண்ணுவாங்க. யாருடன் அழைப்பு யார்கிட்ட அழைப்பு வருகிறது அது பொட்டன்ஷியலா கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சுன்னா அவங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. விஜய் ஹஸ் பிகம் an option for many political parties. அவங்களுடைய பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து விஜய் கூடுதலாக இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஷபீர்.